கேக்குதா நீங்க எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கலாம் தெரியுதுங்களா? தெரியலனா மட்டும் மெசேஜ் கொடுங்க. தேங்க் ஓகேங்க. குட் ஈவினிங் ஓகேங்க. இப்போ வந்து இன்னைக்கு டெமோன்னா நம்ம வந்து கிளாஸ் எதுவும் நம்ம எடுக்க போறது இல்லை. கிளாஸ் எடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு கடைசியில கொடுக்குறேன், அதை பார்த்துப்பீங்க. இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய டவுட்ஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம என்னதான் வீடியோ கொடுத்தாலும் பெருசா ரீச் ஆகுறதுல அதை யாரும் முழுசா பொறுமையா இருந்து பாக்குறது இல்லை. அதனால அதே டவுட் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு வந்து கிளாஸ் எப்படி போவோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆஃப்டர் வந்து உங்களுக்குள்ள டவுட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் சீக்கிரமா ஒரு 1/4 மணி நேரத்துல என்ன விஷயம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். நீங்க இருந்து உங்க டவுட்ஸ் கிளாரிபிகேஷனோட முடிச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து சிஒஏவுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து மாத்திட்டாங்க. பழைய மெத்தட்ல இருந்து இப்ப 10வது மட்டும் முடிச்சிருந்தா போதும், அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்டை வச்சு நம்ம எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் எல்லாம் மாத்திட்டாங்க. எல்லாரும் நம்ம அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம். சரி, அடுத்து வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். சிலபஸ் கூட பெரும்பாலும் பார்த்துருக்கோம். எக்ஸாம் பேட்டர்னே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபுல்லா மாறி இருக்கு நமக்கு. சரி, அதுல வந்து நமக்கு சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்ம பெருசா வந்து இங்க திங்க் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். இது என்ன ஒரு விஷயம் புதுசா அப்படின்னா, நம்ம டைப் ரைட்டிங் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான் இப்போ புதுசு. மற்றபடிக்கு எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி தான். அப்புறம் ஒரு யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானா அந்த யூனிட்டுக்கு பதிலாக ஏற்கனவே ஆக்சஸ்ங்கிற ஒரு யூனிட் இருந்தது, அதுக்கு பதிலாக இப்போ ஆஃபீஸ்ங்கிற ஒரு யூனிட் மட்டும் ஆட் ஆயிருக்கு. சரி, இது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர். ரொம்ப பேசிக்கான யூனிட் தான். இப்போ யூனிட்குள்ள என்ன இருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. என்னென்ன யூனிட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வேர்டு, எக்ஸல், அதுக்கப்புறமா வந்துட்டு பவர் பாயிண்ட், இன்டர்நெட், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன். இப்ப இதுதான் வந்து நமக்கு புதுசா சேர்த்தன யூனிட். மற்றதெல்லாம் ஏற்கனவே இருந்த யூனிட்ஸ் தான். டோட்டலா வந்து நமக்கு 7 யூனிட்ஸ். சிஒஐ பொறுத்த வரைக்கும் 7 யூனிட்ஸ். இதுல வந்து நமக்கு மார்க் எப்படி கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எது தேவையோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், பேசிக் டாபிக் பிளஸ் எம்எஸ் ஆஃபீஸ், இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த டாபிக் எல்லாம் வருது இல்லையா, அதுல இருந்து மொத்தமா நமக்கு 70% மார்க் வந்து கவர் ஆகுமா. இப்ப மார்க் சிஸ்டம் என்ன அப்படிங்கறது அடுத்தும் பார்ப்போம். அடுத்து லினக்ஸ் அண்ட் ஓபன் சோர்ஸ் ஆஃபீஸ், அதுல இருந்து மொத்தமா 30% மார்க் வருமா. இப்ப நாம வந்து 100%க்கு 20% நாம எடுத்தோம்னா பாஸ். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு மார்க் சிஸ்டமே. நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா தியரி கான்செப்ட். அடுத்த ப்ராக்டிக்கல் கான்செப்ட் பார்த்தோம்னா எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ், இதுல இருந்து மொத்தமா நமக்கு 50% மார்க் கவர் ஆகுமா. ஸ்கிரீன் தெரியுதா? யாருக்காவது தெரியலன்னா நீங்க மறுபடியும் ரிலீவ் ஆயிட்டு ரீஜாயின் கொடுங்க, ஸ்கிரீன் தெரியும். நான் ஒரு அடிஷனல் டிவைஸ் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா? சரி, ஓகேங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 50% கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம வந்து இங்க எம்எஸ் ஆஃபீஸ்ல இருந்தோம், ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்தோம், எந்த கொஸ்டின் வந்தாலும் அதை வந்து அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த அவுட்புட்டை எடுத்து ஆஃபீஸ்ல அப்லோட் பண்ணணும். அதுக்காக இந்த 50% கவர் ஆகிறதா நமக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே கிளாஸ்ல சொல்லுவோம். நீங்க அப்போ வந்து லிசன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா 20% எடுத்தோம்னா பாஸ். அப்ப நம்ம கம்பல்சரி ப்ராக்டிக்கல பார்க்கணும், ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம பண்ணாதான் இங்க ஆஃபீஸ்ல வந்து அப்லோட் பண்ண முடியும். ஆஃபீஸ்ல செய்யறதுக்குன்னு தனியாவெல்லாம் நமக்கு இல்லை. இங்க வந்து மேல செஞ்சதை அப்லோட் பண்றதுனால கிடைக்கக்கூடிய மார்க் தான் ஒரு 50% அப்படிங்கிறது. சரி, ஓகே. அடுத்து வந்தோம் அப்படின்னா இப்ப தமிழ் டைப் ரைட்டிங், இந்த ஒரு 2 கீபோர்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, மொத்தம் 3 கீபோர்டு ஆப்ஷன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சேம் தான், இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா தமிழ் டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் 99, அதே போல ஓல்டு டைப் ரைட்டிங், தமிழ் பொனட்டிக் அப்படிங்கிற 3 ஃபார்மேட் இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு மட்டும் லாஸ்ட் சான்ஸா ஓல்டு டைப் ரைட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு அப்படின்னா ஒரு சிலர் மெஷின்ல எல்லாம் வந்து டைப் ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி மெஷின் டைப் ரைட்டிங்ல பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ வந்து நீங்க ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஓல்டு டைப் ரைட்டிங் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்ப தமிழ் 99, ஏன்னா தமிழ் 99 பெரும்பாலும் கட்டாயம் இந்த டைம்ல இருந்தே நான் பண்ணணுமா, நான் ஏற்கனவே வந்து ஓல்டு டைப் ரைட்டிங் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன்,
அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி கட்டாயமா பண்ணணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அடுத்த எக்ஸாம்ல இருந்து தமிழ் 99 கட்டாயம். இதை வந்து பாத்துக்கணும். சார் வாய்ஸ் வந்து கிளியரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற யாருக்காவது வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கா? உங்க சைடு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கா பாருங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது ஹெட்செட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிருங்க, லிசன் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் 99 இருந்தாலும் சரி, இல்ல வந்து உங்களுக்கு ஓல்டு டைப் ரைட்டிங்கா இருந்தாலுமே சரி, அதை வந்து மருதம் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்ல தான் டைப் பண்ணணும். ஃபாண்டோட சைஸ் வந்து 12. இங்கிலீஷ் நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா ஏரியல் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு பேசிக்கான விஷயங்கள் தான். அடுத்து வந்து பாருங்க 8வது பாயிண்ட்ல இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சர்டிபிகேட் வந்த பிறகு ஒரு முழுசான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம வந்து டைப் ரைட்டிங் அன்னோனாங்க, எனக்கு டைப்பே தெரியாது, நான் இப்பதான் சிஓஏ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த புது சிலபஸ் படி அப்படிங்கிற போது உங்களுக்கு டைப் ரைட்டிங் நீங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஓஏ அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் பண்றது மூலமா மொத்தமா உங்களுக்கு இதுல என்னன்னா 4 பார்ட்டா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொன்னாதான் அடுத்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். அப்படி லிசன் பண்ணுங்க. இப்ப 4ஆ நடக்குமா, 4 பேப்பர்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தியரி, அந்த 1 மார்க்ஸ் நம்ம டிக் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப் ரைட்டிங் தமிழ்னு வச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ். 4th பார்ட் பிராக்டிக்கல். இதுல 4 பேப்பர்லயுமே கம்பல்சரி நீங்க பாஸ் பண்ணணும். ஏதாவது ஒண்ணுத்துல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் மொத்தமா போச்சு. அந்த மாதிரிதான் சிஸ்டம் இருக்கு. இப்போ எல்லாத்துலயும் 20 நீங்க கம்பல்சரி இதுலயும் பாஸ் பண்ணிடுவீங்க. நம்ம கிளாஸ் பார்க்கும்போது இதுவும் நம்ம கம்பல்சரி எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் எதுவும் வராது. சிலபஸ் இருக்கிறது மட்டும்தான். இதுவும் பாஸ் பண்ணிடுவீங்க 100%. எல்லாமே நமக்கு தெரியும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த 2 பேப்பர் மட்டும்தான். மெயினா வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். வெறும் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் தான். நமக்கு வந்து அவ்வளவா வந்து ஒரு 60 45 அந்த அளவுக்கு எல்லாம் போனங்கிற அவசியமே இல்லை. வெறும் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஜூனியர் லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு சிஓஏ வித் சர்டிபிகேட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் சிஓஏ வித் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்னு வச்சுப்போம் கேட்கறது. இப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கம்ப்ளீட்டடுன்னே வந்துருது. அப்ப பாருங்க, ஒரே சர்டிபிகேட்டுக்கு தான் எக்ஸாம் எழுதுறீங்க. சிஓஏவும் கம்ப்ளீட், டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷும் கம்ப்ளீட். இப்ப மறுபடியும் நான் வந்து தமிழ் டைப் ரைட்டிங் பண்ணணும் சார், எனக்கு சீனியர் வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க ஜூனியர் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து சிஓஏவுக்கு அப்ளிகேஷன் போட தேவையில்லை. டைப் ரைட்டிங்க்கு தனியா எக்ஸாம் நடக்குது இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் நடக்குது. அடுத்த டைம்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் மட்டும்தான். அப்போ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் சீனியருக்கான அப்ளிகேஷன் தனியா போட்டு அதை மட்டும் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா போதும். பாருங்க, ஒரு 6 monthsல சிஓஏ பிளஸ் 2 டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு மொத்தம் 3 சர்டிபிகேட் கான்செப்ட். அடுத்த 6 மாசத்துல வந்து நீங்க இன்னும் 2 சர்டிபிகேட் முடிச்சிடலாம். இது வந்து பாத்தோம்னா இந்த 30 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு கான்செப்டா வச்சு பண்றவங்களுக்கு மட்டும். இதே வந்து நான் சீனியர் லெவலுக்கு டைப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, அதாவது சீனியர் லெவல் அளவுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, எனக்கு ஸ்பீட்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 45 வேர்ட்ஸ் பர் மினிட் அளவுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா சிஓஏ வித் டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் அப்படின்னு வந்துடும். 6 மாசத்துல நீங்க 3 சர்டிபிகேட்டும் மொத்தமா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். சிஓஏவும் கம்ப்ளீட்டட், டைப் ரைட்டிங்ல சீனியர் 2மே கம்ப்ளீட்டட். இனி வந்து டைப் ரைட்டிங் பண்ணணும்னா நோ நீட், நாட் நெசசரி. சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்க தான் முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு இதே சர்டிபிகேட் தான் இப்ப டிஎன்பிஎஸ்சியும் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்படி பண்ணிப்பாங்க அப்படின்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு எக்ஸாம் வச்சு ஒரு குவாலிஃபைடான ஆட்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதே நம்ம டிஎன்பிஎஸ்சி டோட் கிட்ட தான். அப்ப டோட்ல ஒரு சில மாற்றங்கள் மாத்தி கொடுக்குறாங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சிக்கு போகாமலாம் இருக்காது. அப்ப 2 பேரும் லிங்க் தான். அப்படிங்கிற போது இங்க சேஞ்ச் ஆனதுன்னா அங்க மாத்திப்பாங்க, அப்ளிகேஷன்ல மாறி. அதனால வந்து நீங்க இதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன்ல எப்படி வரும், நம்ம அப்ளிகேஷன் போடும்போது எப்படி பண்ணணும், அதெல்லாம் அங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க. அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு சர்டிபிகேட் முடிக்கிறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். இது நமக்கு மட்டும் வேற மாதிரியா இருந்தா யோசிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாடு ஃபுல்லாவே அப்படிதான். அப்ப நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையே கிடையாது. அப்போ இந்த மாதிரிங்க உங்களுக்கு 6 மாசத்துல நீங்க அன்னோனா வந்து சிஓஏ வித் போத் சீனியர் டைப் ரைட்டிங் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து. சரி, அடுத்து இப்ப ஏற்கனவே நான் டைப் ரைட்டிங் முடிச்சிட்டேன் சார்,
இப்ப நான் சிஓஏ மட்டும்தான் பண்ணணும், இதுல நான் ஜூனியர் பண்ணணுமா சீனியர் பண்ணணுமா நல்லா இருக்கு இல்லையா? நீங்க உங்களுக்கு தேவை என்ன? சிஓஏ சர்டிபிகேட் மட்டும் தானே. உங்களால முடிஞ்சா சீனியர் பண்ணுங்க. சீனியர் பண்ணணுங்கிற கட்டாயம் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே சீனியர் சப்ஜெக்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. சொல்ல போனா எங்கிட்டையும் தான் இருக்கு. நான் 2018 16 17 முடிச்சேன் போத் சீனியர். அப்ப நானுமா பண்ணணும் மறுபடியும்? அந்த கட்டாயம் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஏற்கனவே முடிச்சா எல்லாருமே பண்ற மாதிரி ஆயிரும்ல. உங்களுக்கு தேவை சிஓஏ சர்டிபிகேட் அப்படிங்கிறதால அட்லீஸ்ட் ஒரு ஜூனியர் லெவல் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இந்த கான்செப்ட்ல நீங்க டைப் பண்ணி ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சர்டிபிகேட்டை சிஓஏவுக்காக யூஸ் பண்ணிக்க போறீங்க. அடுத்து சீனியருக்கு நமக்கு தனித்தனியா இருக்கும்ல டைப் ரைட்டிங், அந்த சர்டிபிகேட்டை எடுத்து சீனியர் சப்ஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போறீங்க. புரியுதுங்களா? மேல ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபுல்லா அன்னோனா வர ஸ்டூடெண்ட்டுக்கு, கீழே சொன்னது சிஓஏ சர்டிபிகேட் மட்டும் வேணும்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவ்வளவுதாங்க விஷயம். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது சிலபஸ்ங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள பாக்கிறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணி கொடுப்போம். இவ்வளவுலாம் நீங்க மனப்பாடம் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லை. கிளாஸ் வரும்போது, ஏன்னா இந்த சிலபஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, நமக்கு எதுவும் மாறல. இப்ப இதுல இருக்கிறதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் பார்ட்டா இருக்கும். நமக்கு 2 மார்க் 5 மார்க் எழுதும் போது வேணா இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லலாம். இப்ப ஃபுல்லாவே நமக்கு 1 மார்க் கான்செப்ட் தான். மொத்தமா 50 மார்க். இப்ப எப்படி கேட்பாங்கன்றது கீழே இருக்கு, நான் சொல்றேன். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 20 மார்க் எடுத்தா பாஸ் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்துட்டு படிக்கணுங்கிற அவசியம் தான். நான் நிறைய விஷயங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுப்பேன். அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போதுமானதுதான். அதுதான் கொஸ்டினாவே வரும். ரிப்பீட்டட் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு உள்ள ஒரு சில. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லை. இதை நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். படிக்கும் போது என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, தியரி எக்ஸாமினேஷன்ல எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது தான். மொத்தமாவே நமக்கு 1 மணி நேரம் தான் எக்ஸாம். மொத்த மார்க் 50. 20 எடுத்தா பாஸ். அந்த 20 மார்க் எப்படிலாம் கேட்கறாங்க பாருங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அது வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், மொத்தமா 10 மார்க். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் கேட்கறாங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 மொத்தம் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஆப்ஷன் எப்படி செட் பண்ணாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 சரி, ஆப்ஷன் பில 2 சரி, சில 1 அண்ட் 2 சரி, அதுக்கப்புறம் டில மேல இருக்கிற எதுவுமே சரியில்லை, எல்லாமே தப்பு, இப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல 2ம் சரியா இல்ல என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கான ஆன்சர் பண்ணீங்கன்னா இதுக்கு மொத்தம் 2 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு மொத்தமாவே எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 10 தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். நீங்க இதுவும் எழுதுற டைப்லாம் இல்ல, டிக் பண்ற டைப்பே தான். இப்ப இதெல்லாம் எப்படி நீங்க வந்து கவர் பண்ணலாங்கிறது நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம். அதை நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். எப்படி கேட்பாங்கிற பழைய கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் கடைசியில, அப்ப பாப்பீங்க. அவ்வளவுதாங்க. இதுல ஒண்ணும் நீங்க எழுதுறதுக்கும் எதுவும் கிடையாது. அடுத்து மேட்ச் தி பேர்ஸ். மேட்ச் தி பேர்ஸை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 போட்டுடலாம். நீங்க ஓரளவுக்காவது நீங்க சப்ஜெக்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே போதும். மேக்ஸிமம் ஷார்ட்கட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு 10 மார்க். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ஒரு 10 கொஸ்டின். மொத்தமா பாருங்க 40 கொஸ்டின் 50 மார்க். இதுல 20 மார்க் எடுத்தா நீங்க பாசுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து சிலபஸ் டைப் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஈஸியா ஏர்ன் பண்ணிடலாம், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ப்ராக்டிக்கலுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மொத்தமா 7 கொஸ்டின் இருக்கு. 7ன்னா பார்க்கறதுக்கு இது 7 கொஸ்டின் தான், ஆனா அது உள்ள நமக்கு சப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஸ்டார்டிங் ப்ரோக்ராம், ரன்னிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு கொஸ்டின். அடுத்த ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ், இது வரைக்கும் ஒரு கொஸ்டின். அடுத்த ரன்னிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர், இது வரைக்கும் ஒரு கொஸ்டின். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்குள்ளயும் இந்த 7 வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து நமக்கு சப் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 14வது கொஸ்டின் பாருங்க, வேர்ட் டாக்குமெண்ட்ல இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், இது வரைக்கும் ஒன்னு இருக்கும், இது வரைக்கும் ஒன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம என்ன கிளாஸ் பார்க்கும்போது எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ மொத்தமா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 38 ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல ஆஃபீஸ் வந்து நமக்கு புதுசா சேர்த்திருக்காங்க இல்லையா? இப்போ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 25 இருந்து 31 கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. ஒரு 7 கொஸ்டின் சம்திங் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படிங்கிறது நமக்கு ப்ராக்டிஸ்க்கான வெப்சைட் எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம அப்போ வந்து பார்ப்போம். இவ்வளவுதாங்க, 38. இது மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை. இதுல நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்கும் இருக்கு. இது என்ன ஓப்பன் ஆஃபீஸ்னா,
எம்எஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்குற அந்த கொஸ்டின் எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல போய் பார்ப்போம். அதுவுமே இருக்கு நமக்கு தனியா. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின் கிட்ட வந்துடும். 38 அப்படின்னா டோட்டலா பார்க்கும்போது 60+ கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஒரு 60 கொஸ்டினாலும் வந்துடும். இவ்வளவு ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். சார் இதுல நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாமான்னா, இதுல நீங்க பெரும்பாலும் வந்து பேசிக் கிளாஸ்ல பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு டைமா அதை பார்த்தாதான் நீங்க அடுத்த லெவல் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்க முடியுன்ற மாதிரிலாம் இருக்கும். பேசிக்லாம் தெரியாம நம்ம அடுத்தடுத்து போக முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பேசிக் தெரிஞ்சவங்க இதெல்லாம் நான் என்னென்ன அப்படிங்கிறது சொல்றேன். இருந்தாலும் அது ஒரு டைம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வரும்போது ஒவ்வொன்றா சொல்றோம், அதை பார்த்துக்கலாம் நீங்க. சரி, ஓகேங்க. அடுத்து வந்து ப்ராக்டிக்கல். இப்ப பாருங்க, ப்ராக்டிக்கலுக்கும் 1 மணி நேரம் தான் எக்ஸாம். அதுக்கும் 50 மார்க் கேட்பாங்க. நீங்க 20 மார்க் எடுத்தா பாஸ். இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ்ல இருந்தும் ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்துமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 50 மார்க். பாருங்க, மார்க்ஸ் பெர் கொஸ்டின் இருக்குல்ல, 50 மார்க். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50. சரி, ஓகே, இது இருக்கு 50 மார்க்னா அவ்வளவுதான் வரும். அடுத்து இ ஆஃபீஸ் ஃபைல் சப்மிஷன் வித் தி அவுட்புட் ஆஃப் எபோ ஸ்டேட்டட் கொஸ்டின் இருக்கா. இப்ப மேல செஞ்ச அந்த கொஸ்டினோட அவுட்புட்டை கொண்டு வந்து நீங்க இ ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ண அந்த ஒரு கொஸ்டினுக்கான மார்க் 50. இது ஒரு 50. டோட்டலாவே 50 கொடுத்துட்டாங்க. பாருங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னா, மொத்தமாவே நமக்கு வந்து 50 மார்க்கு தான் எக்ஸாம். மேக்சிமம் மார்க்கே 50 தான். இப்போ இங்க செஞ்ச அந்த கொஸ்டினை கொண்டு வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணி இங்க ஆட் பண்றதுனால உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து உள்ளன்னு சொல்றாங்க. பட் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண அந்த கொஸ்டினை இ ஆஃபீஸ்ல கம்பல்சரி சப்மிட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாதான் இந்த உங்களுக்கு மார்க். ஏன்னா வந்து நம்ம நார்மலா சப்மிட் பண்ண போறோம், ஒருத்தருக்கு அதை கொடுக்க போறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படிங்கறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸ் பார்க்கும்போது அப்பப்போ சொல்லுவோம், நீங்க லிசன் பண்ணிக்கிட்டா போதும், பெருசா ஒன்றும் கிடையாது. இதுதாங்க விஷயம். மொத்தமா வந்து 20 மார்க் எடுத்தீங்கன்னா போதும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான அவுட்புட்டை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து அவுட் ஆஃப் 50 கிடைச்சிருங்க. இதுல என்ன மாற்றமுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கொடுத்த இந்த எக்ஸாம்ல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, சரி, கொஸ்டின் பேப்பர் மார்க் ஷீட். ஆமா, அப்ப அந்த மார்க் ஷீட்டை பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எந்த ஸ்டூடெண்ட் செகண்ட் கிளாஸ், அதெல்லாம் எந்த பேச்சுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. மொத்தமா எல்லாருக்கும் சிஒஏ சர்டிபிகேட். நமக்கு ரிசல்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் வருது. ஆனா சர்டிபிகேட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அந்த கான்செப்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம், சிஓஏ முடிச்சிட்டீங்க வித் டைப் ரைட்டிங், நீங்க ஜூனியரா ஆர் சீனியரா, இது மட்டும் மென்ஷன் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஜூனியர் சீனியர் இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்கனவே இந்த கான்செப்ட் மேல சொல்லிட்டுல, இதை தாண்டி வந்து நீங்க சிஓஏ பாஸ் பண்ணிட்டீங்களா, அது மட்டும்தான் விஷயம். இது மட்டும் பண்ணா போதுமானதுதான். ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதாங்க விஷயம். இதுல சிலபஸ்ல இருக்கிற விஷயம் எல்லாம் அவ்வளவுதான். டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடித்த ஸ்டூடெண்டா இருந்தாலுமே மெயின் எக்ஸாம்ல ஒரு 30 வேர்ட்ஸ் பர் மினிட்டாவது அட்லீஸ்ட் பண்ணாதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். இங்கிலீஷ் வந்து எல்லா கீபோர்ட்லயும் ஒரே மாதிரியான ஃபார்மேட் தான், அதனால இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து தமிழுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து வந்து தமிழ் 99. இதுக்கான வீடியோஸ் நான் அப்ப கொடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் கிடைக்குது, நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. தமிழ் 99 வந்து அன்னோனா இருந்து இப்பதான் சிஓஏல வந்து நான் ப்ராக்டிஸே பண்ண போறேன், எனக்கு டைப் ரைட்டிங்கே தெரியாதுன்னு இருக்கிற ஸ்டூடெண்ட் தமிழ் 99 சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே டைப் ரைட்டிங் எல்லாம் தெரியும், நான் சிஓஏ முடிச்சா மட்டும் போதும் அப்படின்னா ஓல்டு டைப் ரைட்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்ப எக்ஸாமுக்கு அப்படிங்கிறேன் அப்படின்னா, இப்ப நவம்பர் 16th 2026ல நடக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும். அதுக்கப்புறம் 2027ல நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ல இருந்தும் தமிழ் 99 மட்டும்தான். நான் இதை ஏங்க மென்ஷன் பண்றேன்னா, லேட்டரா வந்து ஒரு சிலர் வீடியோ பார்ப்பாங்க 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு, அவங்களுக்கு கிளாரிபிகேஷனா இருக்கும், அதுக்காக தான். சரி, ஓகேங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் டீட்டெயிலுங்க. நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் எப்படி கொண்டு போறோம், அந்த டியூரேஷன் என்ன, அதை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2 monthsல நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் அப்ப கண்டக்ட் பண்ண போறேன். அப்ப 2 months அப்படிங்கிற போது இங்க இருக்கட்டும். இப்ப 2 months அப்படிங்கிற போது உங்களுக்கு டோட்டலா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இதுல எதுவுமே பெண்டிங் எல்லாம் வைக்க மாட்டேன். வேர்டுங்கிற அந்த தியரி ப்ராக்டிக்கல் எல்லாமே. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தியரி பார்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டும் அதே போல வந்து
முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்ட் செவன்த் யூனிட். செவன்த்னா நமக்கு இன்டர்நெட் டாபிக் இருக்கிற யூனிட் மட்டும். இது எல்லாமே ஃபுல்லா தியரிட்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். ப்ராக்டிக்கலா நம்ம வந்து டீச் பண்ற அளவுக்கு எதுவும் இருக்காது. இதுல உங்களுக்கு டவுட்ஸ் வர டாபிக் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மற்றதெல்லாம் இதுல நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், கொஸ்டின் எப்படி ப்ரெசென்ட் ஆகும், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 4 யூனிட் ஃபுல்லா ப்ராக்டிக்கல் ஃபார்மேட் தான். இதுல வந்து தியரியும் நான் வந்து டீச் பண்ணுவேன், ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு ஃபுல்லா டீச் பண்ணிடுவேன். இதுல எந்த ஒரு விஷயமும் நான் விட மாட்டேன். மேல சொன்ன கான்செப்ட் கீழே சொன்னது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அடுத்து பார்க்கும்போது நமக்கு கிளாஸ் டைம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு தெரியும், 26/8/26 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளாஸ் டைம் வந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நைட் டைம் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ் இருக்கும் அதிகபட்சமா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டியூரேஷன் முன்னே சொல்லிட்டா நான் 2 monthsல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். டெஸ்ட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 10 days பிஃபோர் ஆர் 1 week பிஃபோர் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் கொடுத்து கொண்டு போவேன். அந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ல எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களோ அந்த கான்செப்ட்லேயே நம்மகிட்டே சொந்தமா வந்து வெப்சைட் இருக்கு. டைப் ரைட்டிங் பண்றதுக்கும் சரி, ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்கறதுக்கும் சரி, நம்மளோட வெப்சைட்டே இருக்கு. அதுலயே நான் வந்து உங்களுக்கு அந்த 4 hours எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மெத்தட்ல 1 or 2 மாடல்ஸ் உங்களுக்கு கடைசியா கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவேன். மற்றபடிக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்டா கொடுத்து நான் அந்த டெஸ்ட்டை முடிப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கிளாஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகேங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் ஃபீஸுங்க. கோர்ஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1500 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 500 இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ். நேரில் வந்து வாங்குற மாதிரி இருக்குன்னா 80 rupees லெஸ் பண்ணுவேன். ஏன்னா கொரியர் சார்ஜ் எனக்கு எவ்வளவு வருது அதை லெஸ் பண்ணிக்கிட்டு மீதி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் தர்மபுரி, யார் யாருக்கெல்லாம் அவைலபிளோ அவங்க வந்து எங்கிட்ட வாங்கிக்கணும். யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை இருந்தா. சரி, ஓகேங்க. மற்றபடிக்கு இதுதாங்க விஷயம். ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால வந்து எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். அதுல எந்த விஷயமும் உங்களுக்கு மாறுபடாது. கிளாஸே கிட்டத்தட்ட அவ்வளவு வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வெப்சைட் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த வெப்சைட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நமக்கு டைப் ரைட்டிங்க்கும் தனியா வெப்சைட் இருக்கு. ஒரே வெப்சைட் தான், டைப் ரைட்டிங்கும் பண்ணிக்கலாம் நீங்க. ஒரு நிமிஷம். ஓகேங்க. இப்போ டைப் ரைட்டிங் அப்படிங்கிற போது இங்க பாருங்க, மேல கொடுக்குற அந்த வெப்சைட் தான் typewriting.nsq.in. இப்போ இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேல வந்து உங்களுடைய யூசர் நேம், அதாவது உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. கீழே உங்களோட பேரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணணுமோ அதை வந்து கீழே கொடுத்துக்கோங்க. மேல வந்து கொடுக்குறேன். அதாவது யார் யாரோட நேம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களோ அவங்க அப்படியே வச்சுக்கணும் ஸ்டேட்ல. ஏன்னா வந்து நீங்க ஒர்க் பண்ற விஷயமெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். மெயினா இந்த டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் இல்லையா, அப்போ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அதை பத்தி நான் பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரி வெப்சைட் குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நீங்க ஃபிங்கரிங்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி. தமிழ் 99க்கு இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கு ஃபிங்கரிங் எல்லாமே. அது வரைக்கும் நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்லயே ஃபிங்கரிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை பண்ற மாதிரி இருக்குன்னா. நீங்க ஸ்பீட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஸ்பீடெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் இருக்குங்களா மேல. இப்ப கீழே டைப் தி டெக்ஸ்ட் ஷோன் ஃபார் திஸ் பேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க டச் பண்ற வரைக்கும் இந்த இடத்துல கவனிங்க, இந்த ப்ராக்டிஸ் வருது அந்த இடத்துல உங்களுக்கு எந்த டைமிங்கும் ரன் ஆகல. நாங்க வச்சு கிளிக் பண்ண உடனே இங்க டைமிங் வர ஆரம்பிக்கும். ஒரு 30 minutesல இருந்து டவுன் ஆகும் அப்படியே டைம். இப்போ அந்த பேராகிராஃபை நீங்க முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு அப்படிங்கிறத நான் டைம் கொடுத்துருக்கேன். பட் நீங்க 10 minutes முடிக்கணும். இது ஒரு பிகினரா இருக்கும்போது அவங்களுக்கு டைம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து டைப் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி மேல நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு செலக்ட் ஆகிக்கிட்டே வருதா டெக்ஸ்ட். இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட் ஹைலைட் ஆகிக்கிட்டெல்லாம் வராது. நான் டெக்ஸ்டை டைப் பண்ணும்போது தப்பாவும் பண்றேன், அதே போல கொஞ்சம் ரைட்டாவும் பண்றேன். ஏன்னா வந்து உங்களுக்கு தப்பு பண்ணும்போது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியணும்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே நான் சப்மிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்க வாங்க விஷயம் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கிறது என்ன, இந்த நம்ம டைமிங் வந்து எவ்வளவு நேரத்துல டைப் பண்ணணும், எவ்வளவு வேகத்துல இருக்கணும், அதெல்லாம் முன்ன எக்ஸ்பிளைன் பண்ணல. எவ்வளவு வேகத்துல இருந்தா உங்களுக்கு சர்டிபிகேட் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட் கொடுத்து வச்சிருப்போம். இப்போ 21 words per minute WPM வேர்ட்ஸ் பர் மினிட். இப்போ நீங்க இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு 30 words per minute இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்க பண்ற மிஸ்டேக் எவ்வளவு வருது, என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வெப்சைட்டே உங்களுக்கு காட்டி கொடுக்கும்.
நீங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா போதுமானதுதான். நீங்க இங்க கொடுக்குற டேட்டா என்னாலையும் பார்த்துக்க முடியும். எனக்கு தனியா லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு. நான் அங்க போயிட்டு என்னால யார் என்ன பண்றாங்க, எவ்வளவு மிஸ்டேக், எவ்வளவு டைம்ல முடிக்கிறாங்க, இது எல்லாமே என்னாலையும் பார்த்துக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நம்மளே வந்து பார்த்தோம்னா பரிசோதிச்சுக்கலாம். ஓகே, டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு அடுத்து நீங்களே வந்து ஒரு பிளானை போட்டுக்கலாம். அப்போ தமிழுக்கும் சரி இங்கிலீஷுக்கும் சரிங்க. இது வந்து இங்கிலீஷ் ஆச்சுங்களா, அடுத்த தமிழுக்கும் அதே தான். உங்களுக்கு சீனியர் ஸ்பீட் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன். சீனியர் இங்கிலீஷ்க்கும் இருக்கு, சீனியர் தமிழுக்கும் இருக்கு. இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்பீட், தமிழ் ஜூனியர் ஸ்பீட். நான் தமிழ் கொடுத்தேன் அப்படின்னா தமிழ் எங்க இருக்கு, இப்ப தமிழ் கீபோர்டை நான் மாத்திக்கிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப இந்த மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணலாங்க. ஓகே, எனக்கு இதே போதுமானது. இப்ப மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் வந்திருக்கும். அப்ப மதிப்பிற்குரியங்கிறதுக்கு பதிலாக நான் வேற மாதிரி ஏதாவது டைப் பண்ணியிருக்கேன். அப்ப அதுக்கான மார்க் எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணியிருக்கேன்னா 10 வேர்ட்ஸ் தான். நான் இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் பாத்துக்கலாம். இது தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி இந்த மாதிரி வந்துடும். அடுத்து நீங்க ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்கறதுக்கான தனியா வெப்சைட் நம்மளுக்கு இருக்கு. அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் வெப்சைட்டை பத்திலாம் உங்களுக்கு நான் கிளாஸ் அட்மிஷன் ஆன பிறகு சொல்றேன். நம்ம அங்க பாத்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்க, ஸோ இதுதான் வந்து விஷயம். கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே முன்னே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே போல வந்து உங்களுக்கு சொல்லிட்டுனா ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட்டும் சொல்லியிருக்கேன். 26 இருந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ கிளாஸ் நீங்க அட்மிஷன் ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் குரூப்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். என்னோட ஃபோன் நம்பர் இதுதான், 7000427175. ஜிபே நம்பர். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டதுன்னா ஏதாவது இருந்ததுன்னா தேவையில்லை. இப்ப நம்ம மெட்டீரியலே இருக்கு ஓல்டு அப்படின்னா நீங்க அதை வச்சுக்கோங்க. எந்த அப்டேட்டும் பெருசா கிடையாது. நமக்கு புது யூனிட்ஸ்க்கான அப்டேட்ஸ் மட்டும் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம் கிளாஸ் நடக்கும்போது. மற்றபடிக்கு நீங்க அதே பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா இருக்கீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிக்க வேணாம், நீங்க அதோட சேர்ந்து பண்ணிக்கிறதும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் இதை வந்து நான் உங்களுக்கு குரூப்ல கொடுக்குறேன். ஒரு டைம் பாருங்க, ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறத. மொத்தமா நமக்கு 4 எக்ஸாம் நடந்திருக்கும். 4 எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், பிளஸ் 5ன்னு இருக்கும். ஏன் 5ஆவதுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் நடந்தது ஒரு ரிவிஷன், ஒரு ரீ எக்ஸாம் வச்சாங்க. ஏன் ரீ எக்ஸாம் வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததால திரும்பவும் வந்து ரீ எக்ஸாம் வச்சாங்க. அதோட கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து மொத்தமா 5 கொஸ்டின் இருக்கும். இதுதான் 5வது கொஸ்டின். அப்ப அது எல்லாமே பாருங்க. இங்க ஸ்டேட்மெண்ட் டைப் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் எல்லாமே வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த பார்ட் 2ல ஸ்டேட்மெண்ட் டைப், ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 2 என்னன்னு கொடுத்துட்டு 1 சரி, 2 சரி, 2மே சரி, 2மே தப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ண சொல்லலாம். அந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. மொத்தமா 5 இருக்கா, 5ல ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணுங்க. எல்லாமே அங்க பார்க்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அங்க இருக்கிறதுல நம்மளால எவ்வளவு சரி பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, எல்லா கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸுமே. அதை அப்புறமா வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரியா? ஒரு 20 கொஸ்டின் நம்மளால எடுக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்க, ஸோ இவ்வளவுதான். வேற ஏதாவது நான் சொல்லாம இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நம்ம அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கலாம். நீங்க டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்கும்போது நான் மெட்டீரியல்ஸ் மட்டும் சொல்லிட்டுமா. மெட்டீரியல்ஸுங்க, நம்மளோட மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஓன் கண்டென்ட் மெட்டீரியல் தான், ஆனா ரெடி பண்ணது தான். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தியரி எப்படி எழுதுறது அந்த கான்செப்டுக்கு ரெடி பண்ண விஷயம் தான். பட் இப்ப அந்த கான்செப்டே இருந்தாலுமே உங்களுக்கு 1 மார்க் வந்து அதிகபட்சமா நம்ம கவர் பண்ணிருப்போம். அப்போத்துல இருந்து அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு பழைய சிலபஸ் பேட்டர்ன்லேயே 40 1 மார்க். அப்ப அந்த 1 மார்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ வந்து நீங்க 40 மார்க் எடுத்தாலே பாஸ். அப்ப 1 மார்க்கே 40, தியரியில 40 எடுத்தாலே நீங்க பாஸ். அப்போ அது 1 மார்க் எந்த அளவுக்கு பிளே ஆகுன்றது எனக்கு தெரியும். நான் அப்போவே அந்த 1 மார்க்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் போட்டேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிட் முன்னாடியும் அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த யூனிட் ரிலேட்டடான 1 மார்க்ஸ் நான் கொடுத்துருப்பேன், ஷார்ட்கட் கீஸ் மாதிரி இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம புக் பேக்ல டோட்டலா வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கான நாங்க புக் பின்னாடி கொடுத்ததை தவிர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாங்கிறத ஆர்டர் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ரிப்பீட்டட் மெத்தட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இது எல்லாம் போக உங்களுக்கு இந்த 7 யூனிட்ஸ்க்கும் கொடுத்துட்டு
ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் அதை ஆன்சரோட நான் கொடுத்து வச்சிருப்பேன். ஒரு சில இடத்துல நீங்க வந்து டெஸ்ட் போறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ எல்லா மாடல்ஸுமே இருக்கும் உங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட் டைப் மட்டும் இருக்காது. அது என்ன புதுசா வந்த மாடல், அது எல்லாமே நான் டெஸ்ட் வைக்கும்போது கவர் பண்ணி கொடுத்துருவேன். மற்றபடிக்கு எல்லா மாடலுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸ்டேட்மெண்ட் அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இருந்து மேட்ச் வித் பேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 1250 பிளஸ் ஒரு 250 1500 உங்களுக்கு 1 மார்க் வந்துடும். அந்த அடிஷனல் 250 என்ன அப்படின்னா அதான் இப்ப நமக்கு லாஸ்டா நடந்த எக்ஸாம் உடைய கொஸ்டின் தான், அது உங்களுக்கு கிடைச்சிருங்க. சரிங்க, இதையெல்லாம் தாண்டி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் 1 மார்க்ஸ்க்கான எம்டி கொஸ்டின். ஏன்னா அந்த யூனிட் 1 மார்க்ஸ் மோஸ்டா படிச்சிருவீங்க, படிச்சுட்டு அதை வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்ல. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கான எம்டி கொஸ்டினும் கொடுத்துருப்பேன். இதே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர். இப்ப நம்ம அன்னோனா ஒருத்தர் வந்து ப்ராக்டிக்கல் பழகிறோம் அப்படிங்கிற போது அவங்க வந்து எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் புதுசா இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இது யூஸ் ஆகும். எல்லாருக்குமே நம்ம இதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணாத உங்களோட விருப்பம். ஏன்னா வந்து புதுசா வரும்போது எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எது அப்படிங்கறது நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அடுத்த ஃபைனலா என்ன அவுட்புட் கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த அவுட்புட் என்ன அப்படிங்கிறது மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதுதான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ஃபார்மேட்டா மட்டும் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 110 மெட்டீரியல்ங்கிறதால இன்னும் நான் புக் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணல. இப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு நான் ஸ்பைரல் ஃபார்மேட் தான் கொடுப்பேன். இந்த டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட் 17 முடிஞ்சது. எக்ஸாம் வந்து நமக்கு நவம்பர் 16. இனி அப்ளிகேஷன் ஓபன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாம் அடுத்து 2027 பிப்ரவரி எண்டு இல்லைன்னா மார்ச் 2nd வீக்ல இருக்கும். அப்ப நீங்க அடுத்த டைம் அப்ளிகேஷன் போடுறதுன்றது உங்களுக்கு டிசம்பர் ஆர் ஜனவரில அப்ளிகேஷன் போகும். அப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம அப்ப கிளாஸ் போடுவோம். அப்ப நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தேவையில்லை. இப்ப அப்ளிகேஷன் நான் ஏற்கனவே போட்டுட்டேன், எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன், கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க நீங்க பண்ணுங்க. ஓகேங்க, வேற ஏதாவது அந்த என்ன நிறைய டவுட்ஸ் வாட்ஸ்அப்ல கேட்கறாங்க. வாங்கன்னு சொன்னா மீட்டிங்க்கும் வர்றதில்ல, லைவ் போட்டாலும் அட்டன் பண்றதில்ல. டவுட்ஸ் நம்ம ஏதாவது கிளாரிபிகேஷனோட வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோவையும் ஃபுல்லா பாக்குறது இல்ல. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இருந்து பொறுங்க, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போயிருங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே நமக்கு அந்த டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் கிடைக்காதுல்ல, கிடைக்கலாம். பட் வந்து பார்த்தோம்னா நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே நம்ம கேட்டு லைவா வாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கேட்டு நீங்க கிளியரா இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுங்க. டவுட்ஸோடயே படிக்க வேணாம். எக்ஸாம் வந்து சென்டர் செலக்ட் பண்றதெல்லாம் ஓப்பன் ஆகிருந்தா நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஓப்பன் ஆகல, அதை பத்தி எல்லாம் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதை பார்த்துக்கலாம் நம்ம. ஆமா, எக்ஸாமுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சொல்லுங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணவே இல்லை, ஆனா படிக்கிறத படிக்கலாம். இந்த டைம் படிச்சு அடுத்த நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே படிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து தமிழ் வந்து டைப்ரைட்டிங் வந்து சுத்தமாக தெரியாது. டைப்ரைட்டிங் சுத்தமாக எனக்கு தெரியாது. இப்போ 99 ஃபார்மேட் புதுசாக வந்துருக்கு. இப்போ அதுக்கு படிக்கலாமா சார்? இப்போ இருந்து படிக்கலாமா? சீனியர் ரைட்டர் ட்ரை பண்ணலாம். நான் அப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணால் 2 மாதம் டைம் இருக்கும். அப்போ கூட தமிழ் டைப்ரைட்டிங் பண்ண முடியாது. இப்போ வேற யூஐ படிச்சிடலாம் சார், ஆனால் டைப்பிங் முடிக்க முடியாது சார். அதனால வந்து படிக்கலாமா? போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். அதாவது நீங்க இப்ப இருந்து படிச்சு அந்த அளவுக்கு சிலபஸ் எல்லாம் நமக்கு இல்லை. சொல்ல போனா 6 மாசம் டைம் எடுத்து 6 மாசமும் நான் படிச்சு மனப்பாடம் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கான சிலபஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓப்பனா சொல்ல போனா அதுதான் உண்மை. அதனால வந்து அவ்வளோ டைம் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க வேணாம். நீங்க டைப் ரைட்டிங்க பிக்கப் பண்ணுங்க. டைப் ரைட்டிங்க பிக்கப் பண்ணிட்ட பிறகு கடைசியா ஒரு 1.5 months ஆர் 2 months உட்காந்து படிச்சதுனாலே 100% பாஸ் பண்ணிடலாம். நீங்க படிக்கிற விஷயமோ ப்ராக்டிக்கலோ அது வந்து 100% நான் பொறுப்பு. உங்களுக்கு என் சைட்ல இருந்து பண்ணும்போது நீங்க 100% பண்ணிடலாம். நீங்களே பண்ணாலுமே பண்ணிடலாம், ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் ஆர் கைடன்ஸோட பண்ணீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. நீங்க டைப் ரைட்டிங்கை வந்து இருக்கிற டியூரேஷனை யூஸ் பண்ணி ஒரு சீனியர் லெவலுக்கு பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம ஜூனியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீனியர் திரும்பவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாம ஒரே எக்ஸாம்ல சீனியர் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப நீங்க கேட்ட அந்த மெத்தட் படி பார்க்கும்போது
எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் அன்னோனா வரப்போறோம் உள்ள அப்படிங்கிற போது நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட் சாய்ஸ். இப்போ இருந்து டைப் ரைட்டிங் ஆரம்பிங்க. டைப் ரைட்டிங்கான சோர்சஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய கிடைக்குது, நம்மளும் கொடுக்குறோம். நம்மளை தவிர்த்து நிறைய சோர்சஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்து பண்ணுங்க. சார் மொபைல்ல இப்போ கையில லேப்டாப் இல்லை. சார் லேப்டாப் இல்லை அப்படின்னா நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும்ல. இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டர் இதெல்லாம் உங்க சைட்ல நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். கம்பல்சரி நீங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். சரி, ஓகேங்க. டவுட்ஸ் இருந்தா கேட்டு ரிலீவ் கைங்க, இல்லை அப்படின்னா ரிலீவ் ஆயிக்கலாம். ரம்ஜான் மேம், ஒன்றும் உங்களுக்கு உங்க அந்த பழைய ஸ்டூடெண்ட் ரிலேட்டடெல்லாம் எதுவும் பேசலைங்க. எல்லாம் புதுசா இப்போ வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நாம எதுவும் சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கணும். எக்ஸாம் எப்போன்னா முரளி சார் கேக்குதா? நான் முன்னையே சொன்னேன், எக்ஸாம் வந்து நமக்கு நவம்பர் 16. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் எல்லாம் முடிஞ்சது, இனி வந்து போட முடியாது. நீங்க எக்ஸாம் பண்ணணும்னா அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு மார்ச் இல்லை அப்படின்னா பிப்ரவரி எண்டில் வரும். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஜனவரியில, அதாவது டிசம்பர் எண்டில் இருந்து ஜனவரி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க, சரியா? நம்ம அப்டேட் கொடுப்போம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ற ஐடியா அப்படின்னா நான் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ டீடைல்ஸ் யாராவது தேவைப்படுதுன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. தேங்க்யூ ஆல்.